Welcome to Nifty Pulse India. I am not SEBI registered advisor and this video is purely for educational and informational purpose only. Trade on your own risk. Thank you. Nifty Pulse Indiaக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இப்போ அந்த போஸ்ட் அனாலிசிஸ் பார்க்கலாம். இன்னைக்கு 4th ஆகஸ்ட்கான போஸ்ட் அனாலிசிஸ். ஃபர்ஸ்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். நம்ம இது காலையிலேயே மார்க் பண்ணியிருந்தோம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ். ஸோ எப்படி வந்திருக்கு பாருங்க மார்க்கெட்டில். இந்த ரவுண்டு லெவல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. 24,600 இந்த ரவுண்டு லெவலில் வந்து ஓப்பன் ஆகி R1 போயிட்டு திருப்பி அங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்து திருப்பி அந்த ரவுண்ட் நம்பர்லேயே தான் சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு பாருங்க. அப்போ அந்த ரவுண்ட் நம்பர் வந்து எவ்வளோ ப்ளே பண்ணியிருக்கு பாருங்க மார்க்கெட்டில். S1 பாருங்க எவ்வளோ தூரம் ஒரு பெரிய விக்கு போட்டு அங்கேருந்து ஏறி இருக்கு. இன்னைக்கு ரொம்ப விக்கு ரொம்ப பெருசாக இருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் R1 தாண்டிச்சு, அப்புறம் R2 போக முடியல. அந்த R2ஓட பாதி வரைக்கும் தான் போயிருக்கு. வந்து ரொம்ப சைட்வேஸாக இருந்திருக்கு மார்க்கெட். ஸோ எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாங்க தான் அந்த ரவுண்ட் நம்பர்ஸ் வந்து மார்க்கெட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாங்க. S1ல சப்போர்ட் எடுத்திருக்கு. அந்த ரவுண்ட் வேல்யூ தான் போயிருக்கு. ரவுண்ட் வேல்யூ 55,700 போயிருக்கு. ஓப்பன் வந்து S1 அப்புறம் ரவுண்ட் லெவலுக்கு போயிருக்கு. அதனால் அதுக்கப்புறம் திருப்பி அப்படியே கீழே S2 வரைக்கும் வந்திருக்கு. இங்கேருந்து விக் எடுத்து மேலே போயிருக்கு. S2லேருந்து சப்போர்ட் எடுத்து S1க்கு போயிருக்கு. திருப்பி அங்கேருந்து அதே ரவுண்ட் வேல்யூ தான் 55,700. ஆனால் அதை தாண்ட முடியல. இது வந்து ரொம்ப சைட்வேஸாக இருந்திருக்கு மார்க்கெட்டு. சென்செக்ஸ் போகலாம். அந்த ரவுண்ட் லெவல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சென்செக்ஸ் பார்க்கலாம். இங்கேயும் வந்து அதே மாதிரி S1ல சப்போர்ட் எடுத்து R1ல ரெசிஸ்டன்ஸ் பட்டு கீழே இறங்கி திருப்பி அந்த ரவுண்ட் வேல்யூவில் கரெக்டாக சப்போர்ட் எடுத்துருப்பார். 80,500 சப்போர்ட் எடுத்து மேலே R1 வரைக்கும் போயிருக்கு. 80,942. ஸோ இதுதான் இன்னைக்கான போஸ்ட் அனாலிசிஸ். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸோட போஸ்ட் அனாலிசிஸ். இந்த ரவுண்ட் நம்பர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாத்துலேயும். இப்போ நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கலாம். நாளைக்கான மார்க்கெட் 5th ஆகஸ்ட்டுக்கான மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதோட ரவுண்ட் லெவல் வந்து 24,700 மார்க் பண்ணிருக்கு. இதோட S1 வந்து அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. அப்புறம் R1 வந்து 24,770 இருக்குது. R2 24,927 இருக்குது. R3 25,095 இருக்குது. S2 வந்து 24,545 இருக்குது. S3 23,985 இருக்குது. இதான் நாளைக்கான லெவல்ஸ். இதை நம்ம எப்படி மார்க் பண்ணுவோம்னா 30 மினிட்ஸ் வச்சுட்டு இந்த லைன் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் லைன் வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியும். அந்த ஒரு ரிவர்சல் ஜோன் இருப்பாங்க, அதை வந்து சப்போர்ட் எடுத்துக்கோங்க. மேலே பட்டு திருப்பி ஒரு ரிவர்ஸ் ஆகிறது ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கோங்க. ஸோ 3 சப்போர்ட் 3 ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் மார்க் பண்ணிவிட்டு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரவுண்ட் வேல்யூ நியரஸ்ட் ரவுண்ட் லெவல் அதை மார்க் பண்ணிக்கலாம். இது நிஃப்டி. பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டிக்கும் வந்து R1 55,652. அதோட ரவுண்ட் லெவல் வந்து 55,700. அதான் நியரஸ்ட் ரவுண்ட் லெவல். அப்புறம் R2 55,830. R3 56,065. S1 வந்து 55,585. S2 வந்து 55,526. S3 வந்து 55,435. மார்க் பண்ணி சென்செக்ஸ் ஸோ ரவுண்ட் லெவல் வந்து 81,000 இருக்குது. ரொம்ப S1க்கும் R1க்கும் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. S1 வந்து
80,973, S2 80,534, S3 79,393, R2 வந்து 81,267, R3 81,691. ஸோ இதுதான் சென்செக்ஸ்க்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ் 5 ஆகஸ்டுக்காக. மார்க் பண்ணிக்கணும், பாஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. கைண்ட்லி லைக், கமெண்ட், ஷேர் and subscribe, and don't forget to click on the bell icon. Thank you.